நிறைவாக நிகழ்ச்சியின் இன்றைய கதாநாயகர். இந்த மாநாடு இவருடைய சிந்தனையில் உதித்தது. இன்று எழுச்சிமிக்க இந்த மாநாட்டில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் என்றால் அதற்கான ஆணி வேர் சௌராஷ்டிரா சமூக அரசியல் எழுச்சி மாநாட்டின் தலைவர் IPS திரு KRM கிஷோர்குமார் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைப்போம். 아끼노 우리 이쁘게 하트를 덮어놓은 밖에 안 하이도구나. நம்முடைய நிகழ்ச்சியின் கதாநாயகர் IPS திரு KRM கிஷோர்குமார் அவர்கள் இம்மேடையை அலங்கரிப்பதில் எங்களுக்கு கூடுதல் பெருமையும் கூடுதல் மகிழ்ச்சியும். நம்முடைய மாநாட்டின் ஆற்றல் சார் சேர்மன் திரு KK தினேஷ் அவர்கள் தோற்றத்தில் எளிமை, வார்த்தைகளில் புதுமை, சமூக அக்கறையில் உண்மைத்தன்மை, பழக்கத்தில் மென்மை, பண்பில் இனிமை, செயலில் வல்லமை, செய்து முடிக்கும் வலிமை, சாம்பரின் தனிப்பெரும் தலைமை. இன்றைய மாநாட்டின் சேர்மன் திரு KK தினேஷ் அவர்களை வரவேற்புரை நல்க வருமாறு கரவொலியோடு அன்போடு அழைக்கிறோம். अस्किदंगे नमस्कार इंदोने तिन्नाडु मी ओडा जातिनाडु विशेषण करेंगे मारे इंदावीनो अरशेल तिन्नाडु एलगा अवरीतंगा अस्किदंगा उक्कोकदंगा नाव संगी ओनमन तैसे और आस्था बेकमला विनो टाइमो तेला मारे पोर येनो पतकरकोला विनो Megawatan kerwai menasi, kenal ni menasi, mana tahu dia tu pun awal tu kan cerita hati, anda turun punya awal ini mana hati, mi abino awal waktu kerana tu si repot aja. வரவேற்புரை சம்மாளம் abino mana, mana introduction DD வரவேற்புரை kenal mana tes mana asta, ada challenge area 2026 election abino మన ధర్మయుద్ధం ವರ್ಚುವಲ್ ಧರ್ಮಯುದ್ಧಂ ಎಲ್ಲ ವರ್ಚುವಲ್ ಧರ್ಮಯುದ್ಧಮು ಅಬಿಗಿನೋ ಅಂಗ ಕೀಷ್ಣ ಮಾದರಿ ಅಭಿರೇತನು ಅವರ IPS கிஷோர் குமார் ಅಂಗ தலைமை ಅವರ தலைமை ಕಲ್ಲಿಗಿನೋ ಭಾರತ ಪೌರಂ ಅಯ್ಯಕ ಅಂಚಿ ಗಾಂಧಿ ದವ ಅಂಚಿ ಗ್ಯಾರಂಟಿ ದವ தெல்ல மாதிரி 5 தாம் தேவமணி அரசியல் தலைவர் மமதா குச்சி அவர் தலைவர் மேலே அழுகிறார் தெங்க அவமணி நடத்தாம வினோ எஸ்பேக் இல்ல அரசியல் எழுச்சி இங்கே மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சாரி ஃபார் தி BJP லீடர்ஸ். ஜெனரலாக அரசியல்வாதிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் கரெக்டாக டைம் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் இது another 5 minutes only I will complete my speech, then we will proceed with the BJP program. ரொம்ப சந்தோஷம்.
இன்னைக்கு ரொம்ப நாளாக நான் கனவு கண்ட இந்த எழுச்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு எல்லா கட்சிக்காரர்களையும் அழைத்திருக்கிறோம். முதலாக இது பிஜேபி கட்சியுடன் ஆரம்பமாகுது. நம்ம மதுரையில் இவ்வளோ பேர் இருந்து கூட 2 லட்சத்துக்கு மேலே ஓட்டர்ஸ் இருந்து கூட ஒரு வார்டில் கூட சௌராஷ்டிரா பிரதிநிதித்துவம் இல்லை என்ற ஒரு ரொம்ப வருத்தமாக ஈவன் அவமானமாக நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி வரலாறு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா எங்களுக்கு எல்லா கட்சியும் வாய்ப்பு கொடுத்துருக்கு, நாங்களும் நல்லா பண்ணியிருக்கிறோம். ஆனால் ரீசெண்டாக 22, 21 எலெக்ஷன்ஸ்ல எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயங்கள் நடந்திருக்குது. அது நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த 20, 22, 26 எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். சௌராஷ்டிரா வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அவர்கள் வெற்றி பெற்று சௌராஷ்டிரா குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். அதற்காக நாங்கள் பாடுபடுவதற்கு தயாராக உள்ளோம். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்க வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சோம்னா மதுரை இந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆயிட்டு சௌராஷ்டிரா சமூகம் மிகவும் கஷ்டப்பட்டு நல்ல வழிகாட்டு கல்லூரிகள் நடத்துறோம், ஸ்கூல் நடத்துறோம், ஒழுங்கா நேர்மையா நியாயமா. சௌராஷ்டிரா மாதா கி, சௌராஷ்டிரா மாதா கி, சௌராஷ்டிரா மாதா கி. தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாடு இன்று மதுரையில் மிக சிறப்பாக அனைத்து சௌராஷ்டிரா மக்கள் பல்வேறு ஊரிலிருந்து வந்திருக்கிற அனைத்து சௌராஷ்டிரா மக்கள் ஆதரவோடு மிக சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டோட ஒரு குறிக்கோள் இருக்கு. குறிக்கோள் என்னன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் சௌராஷ்டிரா எம்எல்ஏ உருவாக்கும் மாநாடு தான் இது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எஸ்பேக் தலைவர் கிஷோர்குமார் அவர்களே, சிறப்பு விருந்தினர் சுரேந்திரன் அவர்களே, மாநாட்டு சேர்மன் தினேஷ் அவர்களே மற்றும் அயராது உழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த எஸ்பேக் குழுவினரே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் தலைவர்களே, எனது அருமை காவி சொந்தங்கள் அனைத்து தலைவர்களும், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி, ராமஸ்ரீனிவாசன்ஜி, நம்முடைய கதலிஜி மாநில செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், ஆஷாராணி, ரோஜாராணி, அனைவரும் பல்வேறு மாவட்டத்தில் கவுன்சிலராக இருக்கிற எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் நான் வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு அனைத்து சௌராஷ்டிரா ஊர் சபை தலைவர்கள், நகர்மன்ற, மாமன்ற, பேரூராட்சி, ஊராட்சி அனைத்து தலைவர்களையும் நான் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்புகளிலிருந்து நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று கூறி, எப்படி தெரியுமா, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் நீங்கள். சௌராஷ்டிரா ரத்தம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். அந்த மாதிரி என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்கிதங்கா நமஸ்கார், அஸ்கிதங்கா நமஸ்கார். செய்தியாளர் கோட்டை கேட்க வேண்டாமா? அரசியல் எழுச்சி மாநாடு இல்லையாது. ஜெய் சௌராஷ்டிரா, ஜெய் ஜெய் ஹிந்து ராஷ்டிரா. அஸ்கிதங்கா நமஸ்கார். தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் மாநாடு கலந்தியஸ்திகோ வாய்ப்பு அபியஸ்திகோ ஜிக்கு சந்தோஷ். அதற்கு மேல் எனக்கு இந்த மொழி தெரியாது என்ற காரணத்தால் உங்களையும் என்னையும் நான் சோதிக்க விரும்பவில்லை. அரசியல்வாதிகள் தாமதமாக வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன் என்று குமார் அவர்கள் சொன்னார். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கான அரசியல்வாதி மாத்திரமல்ல, RSS காரர்கள் என்பதால் நாங்கள் சரியான நேரத்திற்கு இங்கே வந்துள்ளோம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ராஜா முத்தியா மன்றத்தில் சௌராஷ்டிரா வர்த்தக சங்க கூட்டம் நடந்தது. ஆடிட்டர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினார். தலைமை எழுப்பி அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்பேக் தலைவர், சேர்மன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள், பேராசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில்
திருச்சி மாவட்ட முதல் தந்தைகள் அஸ்கி சமூகம் போவிக்கிறோம் கச்சின் சில சமூகங்கள் போவி என தேவராசி இதில் நிகழும் மௌரிய நாடு முள்ள எல்லா பையனும் பங்களிப்பு கருத்தை வச்சு தலைமை பண்ணலாம் இதற்காக இந்த நாட்டில் சாமானியனும் ஆள முடியும் என்பதற்கு ஆள வேண்டும் என்ற எண்ணம் படைத்த பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் தென்னாட்டு காந்தி இந்நாட்டு கர்நாடகா அனைவரும் சமம் என்ற நிலையில் ஒரு அரசியல் இயக்கத்தை டிசம்பர் 27 டிசம்பர் 2009 மதுரை ஹைஸ்கூலில் வெளியிட்டார். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இவ்வளவு தூரம் செஞ்சவர் விட்டுருவாங்களா இனிமே நம்மளையும்? எப்பொருள் எத்தனை காயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது போல் அவர் தம்பியும் சும்மா இருக்கிறார். நம்மள தலை என்பது தெரியாது. அவரோடு நானும் அந்த நேரத்தில் பயணித்தவன் என்ற முறையில் மக்களுக்காக அதற்காக நீங்கள் உங்களுடைய குறைந்தபட்ச உங்களுடைய எதிர்ப்பை காமிக்கின்ற வகையில் உங்களுடைய சமூக நடத்துகிற நிறுவனங்களை மூடினீர்கள். அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் விட்டார்கள். அவர்களை முக்கியத்துவத்தை எங்கள் பொதுச் செயலாளர் அறிவியல் எடப்பாடியா பொதுவான சமுதாய மக்கள் நாங்கள் அரசியல் பேசுறது இல்லை. ஆனால் நம்முடைய அலுவலர் இந்த அரசியலுக்காகவே போட்டிருக்காரு. இந்த கூட்டத்தை எல்லா அரசியல் கட்சியும் என்ன முக்கியம் அதனால வருக வருக என வரவேற்கிறோம். திருபுவனம் பேரூராட்சியில் வெற்றி பெற்ற திருமதி அமுதவல்லி கோவிந்தன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருபுவனம் பேரூராட்சியில் வெற்றி பெற்ற திரு எம்.ஆர். ரவிசங்கர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். யமுனேஸ்வரம் நகராட்சியில் வெற்றி பெற்ற திரு பி.கே. குபேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் நிலைய உயரதிகாரி கிஷோர்குமார் அவர்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகிறது சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய ನಮಗ ನಿಲಯ ಕ್ಷೇಮನಸೆ ಮೊಡ ಚೊಕ್ಕೋಡುಂಡೆ ಯೋಚನೆ ಗೆರಿ ಎಸ್ ಬ್ಯಾಕ್ ಟೀಮ್ ಅವರ संविधान चाहिए लेकिन निखिले बोगू चोट संधि एक्कसक मिंगान से सो our community அரசியல் துமாமோ கொஞ்சம் இன்னும் வந்துறாங்க ஒட்டே ஒட்டே அந்த காய்கறி வசாயி தொய்வு பண்ணிருக்காங்க தன் தொய்வு பண்ணுறிய சேசனமே சாயி அவரை மெக்கான் கிடச்சது 90% போடுறாங்க தலைவர்களோட சரியா
மதுரை மாவட்ட வடக்கு தொழிலாளர் அணி ஒருங்கிணைப்பாளர் கோபிசன் அவர்களையும் திரு அருண் பிரசாத் அவர்களையும் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என்று சௌராஷ்டிர எழுச்சி மாநாட்டின் சார்பாக அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் இங்கு வரவேற்கிறோம். ரொம்ப நேரம் ஆச்சு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம். அதுக்கு முதல் எங்க தளபதி சார்பிலே மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மூங்கில் உங்க குச்சி முறகுச்சியா மாவட்ட செயலாளர் குச்சியா நீ பிசிறியா அவர் மேடம் பிசிறியா ஐபிஎஸ் கிஷோர் தான் குச்சியா நீ முட்டாள் குச்சியா நன்னாடு குச்சியா உங்க குச்சி சந்தேகரி இல்ல மாநாடு அவர குச்சி கெள்ளரியா இல்ல மாநாடு அவர மாநாடு அவர சமூகம் மாதிரி அரசியல் எழுச்சி உண்டாக்குன மாநாடு அந்த அருண் பிரசாத் ಸಂಜೆ மாதிரி ಅವರ சமூகம் இக்க கூட விஞ்ஞானிக்க கூட வல்லன் கொடை வல்லன் நபி அவர் சராடி கபூச்ச சராடி ஜீவி சராடி பயணிச்சு அவரை குச்சி அஸ்கிதோ நமஸ்காரம். தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாட்டை சீரும் சிறப்புமாக தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ KRM கிஷோர்குமார் ஐபிஎஸ் டிஜிபி கிரேட் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் PR சுரேந்திரன் தலைவர் சௌராஷ்டிரா மத்திய சபா அவர்களுக்கும் மாநாட்டு சேர்மன் KK தினேஷ் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரளாக வருகின்றிருக்கும் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த அனைத்து நம்ம எல்லாரும் ரெண்டு முட்டியும் டைட்டாக க்ளோஸ் பண்ணி நான் ஜெய் சௌராஷ்டிரான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெய் ஜெய் சௌராஷ்டிரான்னு சொல்லுங்கள். ஜெய் சௌராஷ்டிரா, ஜெய் சௌராஷ்டிரா. இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா. விஜய் அண்ணன் இன்னும் மலேசியாவில் தான் இருக்காரு, அங்கே வரைக்கும் கேட்கணும். ஜெய் சௌராஷ்டிரா. இது வந்து விஜய் அண்ணனுக்கு தான். 2 நிமிஷம் குவிக்காக பேசி முடிக்கணும்னு ஸ்பெஷலாக கேட்டுருந்தேன் பர்மிஷன் ப்ரோக்ராம் அப்படிக்கிட்ட. சௌராஷ்டிரா கம்யூனிட்டின்னு எனக்கு ஒரு சின்ன அறிமுகம் இப்போது உருவாகிட்டு இருக்குது, ஒரு ரெகக்னிஷன். என் பேர் பிரசாந்த் சந்திரா பிரகாஷ். சந்திரா எங்கள் அம்மாவோட பேர், பிரகாஷ் எங்கள் அப்பாவோட பேர். பிரசாந்த் உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த அரசியல் எழுச்சி மாநாடு 2025க்கான மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க, வாழ்த்திருக்கிறாங்க. அழுகிற குழந்தைங்க பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி எழுச்சி மாநாடு அந்தந்த சமூகம் சார்ந்து நடத்தி காலையிலேருந்து நீங்கள் இப்படியே உங்களுடைய வளர்ச்சி சார்ந்து, உங்களுடைய ஒருமைப்பாடு சார்ந்து, தேசிய ஒருமைப்பாடு சார்ந்து, அரசியல் அதிகாரம் பெறுவது சார்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றம் நடந்திருக்கோம். அதனால் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் இருக்கும். உங்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை வரவேற்போம். அனைவரும் அமைதியாக இருக்கவும், அரங்கத்தில் அமைதி காக்கவும். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேரல் கொண்டு தாக்குவோம். தமிழ்நாடு சௌராஷ்டிர அரசியல் எழுச்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை
கிஷோர்குமார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்து மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை சௌராஷ்டிர மத்திய சபாவினுடைய தலைவர் சுரேந்திரன் அவர்களே, மாநாட்டினை பெருமை சேர்க்க வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தினேஷ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, உணர்வு எழுச்சியோடு உரிமை வீழ்ச்சிக்காக ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கும் என் உயிருக்கினிய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சௌராஷ்டிர அரசியல் இன எழுச்சி மாநாடு என்று அழைத்தார். மாநாட்டிற்கு உள்ளே வந்தால் அப்போதான் தெரிகிறது செந்தமிழ் எழுச்சி மாநாடு. வரவேற்கிற தங்கை புரட்சி பாவலர் பாவேந்தனுடைய வரிகளை பாடி அதற்கு பிறகு வந்த தம்பி நண்பு மகன் அவன் தமிழிலே கவிதை பாடி வரவேற்பதை பார்க்கிற போது சௌராஷ்டிரா மாநாடா தமிழ் மாநாடா என்கிற ஐயம் வேற நம்பிக்கை எனது பெற்றோர்கள் உயிருக்கிடையே உடன் பிறந்தார்கள். இங்கே நீங்கள் யார் என்பதும் நான் யார் என்பதும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் உழவு தொழில் என்பது தொழிலாக பார்க்கப்படுவதில்லை. அது உழவு தொழில் என்று சொல்லக்கூடாது. நெசவையும் தொழில் என்று சொல்லக்கூடாது. உழவும் நெசவும்